திருச்சி தொகுதியில் வெற்றி பெற்று சென்னை திரும்பிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற துரை வைகோவிற்கு தற்போது மதிமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய தாயகத்தில் மதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதிதான் திமுக கூட்டணியில் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நின்றது. அதன் அடிப்படையிலே அந்த ஒரு தொகுதியும் தனி சின்னத்தில் தான் இருக்க வேண்டும் என்று கட்சியினர் மற்றும் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தனி சின்னத்தில் நின்றார். மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைகோ தனி சின்னத்தில் நின்று தற்போது 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருச்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.